ஓகேம்மா. நீங்க அம்மா கிட்ட வந்து இவ்வளவு நாளா வந்து அம்மாவுக்கு பூஜை செய்றீங்க. நீங்க பார்த்து வியந்த ஒரு விஷயம் கோவில்ல. இல்ல யாராவது உங்கள்ட்ட பார்த்து இல்லம்மா நாங்க இந்த மாதிரி உணர்ந்தோம் அந்த கோவிலுக்கு வந்து அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லி நிறைய பேர் உணர்ந்துக்கிறாங்கப்பா. நிறைய பேர் இந்த கதவு கூட ஒருத்தர் வாங்கி கொடுத்துக்கிறாங்க, அந்த கேட்டு கூட ஒருத்தர் வாங்கி கொடுத்து, அந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் உணர்ந்துக்கிறாங்க. திருநங்கைங்கள அந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தவங்க எல்லாம் நிவர்த்தனாகி நல்லா இருந்துக்கிறாங்க. அதே மாதிரி மக்களுங்கெல்லாம் நல்லா இருந்திருக்கிறாங்க. வேற யாருக்கும் எந்த பாதிப்பும். இந்த அம்மா வந்து வணங்கி எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனா நானும் சாமி குறிமடியில உட்காருவேன், வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க ஏதாவது செஞ்சுட்டு போனவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஓகேம்மா. இந்த அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்து மேல வந்து அதிக பற்று வச்சு அந்த மாதிரி எல்லாம் ரோபோட் சங்கர் பொண்டாட்டி, ரோபோட் சங்கர், நம்ம பட்டாபி, அந்த நளினி, நடிகர் நளினி, ரேகா, இவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்கப்பா. எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, நளினி அம்மா கூட நிறைய பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாமே வந்து அவங்கவுங்க தேவைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை வேண்டுதலை பண்ணிக்கினா அது நிவர்த்தி ஆனவொடனே என்ன செய்யணுமோ அது திருவிழா அன்னைக்கு வந்து அவங்க செய்வோம். இப்போ வந்து பிரபலங்கள் நிறைய வந்து நம்ம ஆலயத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக வராங்க? அவங்கவுங்க குடும்ப பிரச்சனை, ஒரு குடும்ப வீட்டுக்கார பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இல்ல உடம்பு சரியில்லாத அப்படியே படுத்த படைக்காட இருந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருவாங்க. வந்தவொடனே அதுக்கு என்ன பண்ணமோ, இப்போ ஒரு படுத்த படைக்காட ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பழம் வச்சு நான் கொடுத்தேன்னா அவங்க எந்திரிச்சு உக்காருவாங்க. எந்திரிச்சு உக்காந்து எம்ம நல்லா இருக்குது இப்போ உடம்பு கொஞ்சம். அது மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பு ஏறாதவங்களுக்கு அந்த படிப்பு அறிவு நாக்குல எழுதுறது, நான் ஒரு அழகு எடுத்துட்டு வருவேன், அந்த அழகுல நாக்குல எழுதி கொடுப்பேன், அது படிப்பு அறிவாரம் அவங்களுக்கு. அதை தான் பண்ணுவேன். அவங்கவுங்க பிரச்சனைங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை கொண்டு வருவாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேவா. அரசியல்வாதிகள்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து அம்மா கிட்ட முறையிடுவாங்க? அவங்கவுங்க ஓட்டு கேட்பாங்க. இந்த ஓட்டு பிரச்சனை, இம்மா இங்க நான் இந்த இடத்துல கழிக்கணும், இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல வர்றவங்க நிறைய கட்சிக்காரங்க வருவாங்க போவாங்க, அதெல்லாம் நான் எப்படி சொல்றேன். ஆனா வர்றது வந்து நான் அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு வருவாங்க. அம்மா கிட்ட வந்து பூஜை பண்ணுவாங்க, பூஜை பண்ணிட்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கரெக்டா முடிஞ்சு வந்து அம்மாவுக்கு நன்றி சொல்றேன். என்ன செய்யணும் நன்றி சொல்வேன். ஓகேம்மா. இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மயான கொள்ளை திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுறாங்க. நம்ம கோவில்ல அந்த மயான கொள்ளை இல்ல, மயான கொலை கிடையாது. அம்மா கூழ் ஊத்தி கும்பம் போடுறது. அம்மா வந்து உள்ள பூஜை பண்றோம், கும்பம் போடுறது வெளியே போடுவோம். மிச்ச பூஜை எல்லாம் உள்ள அம்மாக்கு அபிஷேகத்துக்கு, அலங்காரத்துக்கு,